Hey guys, welcome back to Madras Cine Makeup Artist. இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் இந்துமதி. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஹேர் ஸ்ப்ரே வந்து தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்டைலுக்கு என்னென்ன ஹேர் ஸ்ப்ரே வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஹேர் ஸ்ப்ரேக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அண்ட் ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஸ்ப்ரே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹேர் சீரம் பற்றி வந்து பார்க்கலாம். இது வந்து லாரியல் பாரிஸோட ஹேர் சீரம். இதை வந்து நம்ம வெட் ஹேரில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ஸோட இந்த ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு ஹேர் சீரமாக கம்பேர் பண்ணும்போது ஹேர் வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஹேர் வந்து நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்பயாவது ஒரு முறை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். பட் இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அடுத்தது ஹீட் ப்ரொடெக்டர். நம்ம வந்து எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஹீட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பி பிளண்டோட இந்த ஹாட் ஷாட் தான். இதை வந்து நான் வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஹேர் ப்ரெப் பண்ண போகிறோம், ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வெட்டாக இருக்கும் போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து எல்லா விதமான ஹேர் டைப்புக்குமே வந்து சூட் ஆகும்னு தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூஸ். இது வந்து நோவாவோட மூஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசப்ஷனுக்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. கேர்ள்ஸ் பண்ணுவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் ஸ்டே வந்து இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் ஸ்டே இருக்கும். அட் த சேம் டைம் ஷார்ட் ஹேருக்கு மட்டும்தான் கேர்ள்ஸ் வந்து லாங் ஸ்டே இருக்கும். ரொம்ப லாங் ஹேராக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் மூஸ் யூஸ் பண்ணாலும் லாங் ஸ்டே இருக்காது. ஏன்னா ஹேரோட வெயிட்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேர்ள்ஸ் வந்து சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். ஷார்ட் ஹேர் ஆர் மீடியம் ஹேராக இருந்தால் மட்டுமே நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மூஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாங் ஸ்டே இருக்கும். லாங் ஹேருக்கு வந்து நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் அதிகமாக எடுக்கும். அட் த சேம் டைம் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்காது. சீக்கிரமே வந்து கேர்ள்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும். அடுத்தது நோவாலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல்டு கலர் மூஸ் இருக்குது. இந்த நோவா கோல்டு மூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேர்ள்ஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். கேர்ள்ஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேர்ள்ஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் ஸ்டே இருக்கும். இந்த ரெண்டு மூஸுமே வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. பட் நான் அதிகமாக வந்து இந்த ப்ளூ மூஸ் தான் யூஸ் பண்ணுவேன். கோல்டு வந்து அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதை யூஸ் பண்ணாலும் இது யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து சேம் ரிசல்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் யாராவது இந்த மூஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வந்து ஹென்சோவோட ஹேர் ஸ்ப்ரே. இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வேரியேஷன்லாம் வந்து பேக் கோம் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஃபைபர் பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நெத்திலெல்லாம் வந்துடும். ஸோ அது வந்து ஹோல்டாகி நிற்கணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஹென்சோ. இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஷாஸ்கோஃபோட டாஃப்ட். இது வந்து 5+. இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளூ கலரை இந்த மாதிரி இப்படி வச்சு ஸ்ப்ரே பண்ணி நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து காமிப்பாங்க. ஆனால் என்ன ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ரோஸ் ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஃப்ளவர் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா ஹோல்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஃப்ரண்ட் பஃப் செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பேபி ஹேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை லாக் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். பட் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப ஒட்டிக்கும். கரெக்டான இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக பேபி ஹேர் வந்து லாக் ஆகும். அடுத்தது ஷாஸ்கோஃபோட ஓசிஸ். இந்த ஓசிஸ் வந்து ஓசிஸ் ப்ளஸ். இது வந்து ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு ஒரு ஷைனிங் லுக்குக்காக இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நோவாலே வந்து ஒரு ஸ்ப்ரே வருது. இதுவும் வந்து ஷைன் ஸ்ப்ரே மாதிரி தான். பட் ஷைன் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுதான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆசிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நோவா கோல்டு வந்து அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த அளவுக்கு இது வந்து நானுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ ரொம்ப ரேர் தான். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான். பட் இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஃபைனல் அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லவுட்டோட இந்த ஹேர் ஸ்ப்ரே. நீங்கள் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் கை வச்சு கலைச்சாலும் கலையாமல் இருக்கும். நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பிறகு அவங்க கை வச்சு கலைச்செல்லாம் காமிப்பாங்க. அது வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்வாஷ்கோஃபோட இந்த சில்லவுட் ஹேர் ஸ்ப்ரே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்நேஷனல் ஹேர் ஸ்டைலுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இல்லை அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சில்லவுட்டோட ஹேர் ஸ்ப்ரே கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பவுடர். இந்த டாபிக் பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணும்போது நெத்தியில் இந்த கோடு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய கேப் இருக்குது அப்படின்னா இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் 2 கலர் வருது. டேரெக்டாக இதை வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இதில் கொட்டி நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி வந்து உங்களுக்கு அதை அப்ளை பண்ண வரல, டேரெக்டாக மண்டையில் வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கருப்பாயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஐ ஷேடோ பேலட்டில் வந்து பிளாக் அண்ட் கிரே ஆர் ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த நெத்தியில் மண்டையில் இருக்கிற கேப் எல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஸ்ப்ரேவும் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தனித்தனியாக நீங்கள் ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும். அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஹேர் டூல்ஸ் என்ன, ஹேர் ஸ்டைலிங் மிஷின்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வந்து வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.